இருக்கிறார். நமது அடைக்கலமும் பலனுமானார். ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். தேவன் நமது அடைக்கலமும் ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். சேனைகளின் கர்த்தர் என்னோடு இருக்கிறார். சேனைகளின் கர்த்தர் என்னோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நாம் உயர்ந்த அடைக்கலம். யாக்கோபின் தேவன் நாம் உயர்ந்த அடைக்கலம். தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானார். ஆபத்து காலத்தில் கூட Yes, Lord. தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானார். ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானார். ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். எக்கால சத்தம் வானில் தோனித்திடவே இயேசு மராஜனே வந்திடுவார். எக்கால சத்தம் வானில் தோனித்திடவே இயேசு மராஜனே வந்திடுவார். கால சத்தம் வானில் தோனித்திடவே இயேசு மராஜனே ஒரு முறை கூட கால சத்தம் அந்த நாள் மிக சமீபமே சுத்தர்கள். அந்த நாள் மிக சமீபமே சுத்தர்கள். தேவய கால வானில் முழங்க தேவாதி தேவனை சந்திப்போமே. தேவய கால தேவாதி தேவனை சந்திப்போமே. கால சத்தம் இயேசு மராஜனே கால சத்தம் வானில் தோனித்திடவே நல்ல கரங்களை தட்டி ஆண்டுடைய வருகைக்கு ஆயத்தமுள்ள பரிசுத்தமுள்ள சபையாக, மணவாட்டி சபையாக நீங்களும் நானும் ஆயத்தமாயிருக்க தேவன் நமக்கு கிருபை தருவாராக. வானமோ பூமியும் மாறிடினோ வாக்குத்தம் மாறிடாரே. வானமோ பூமியும் மாறிடும் வல்லவர் வாக்குத்தம் மாறிடாதே. தேவ தூதர் பாடல் தோனிக்க தேவன் அவரையே சந்திப்போமே. தேவ தூதர் Yes, Lord. எக்கால சத்தம் வானில் தோனித்திடவே என் இயேசு மராஜனே வந்திடுவார். எக்கால சத்தம் வானில் தோனித்திடவே அந்த நாள் மிக சமீபமே சுத்தர்கள் சேர்ந்திடவே. அந்த நாள் மிக சமீபமே யாவரும் சேர்ந்திடவே. கால தேவாதி தேவனை சந்திப்போமே. தேவய கால வானில் தோனிங்க தேவனை சந்திப்போமே. கால சத்தம் ஆமப்பா கால சத்தம் வானில் தோனித்திடவே கண்ணிமைக்கும் நேரத்திலே விண்ணிலே யாவரும் சேர்ந்திடுவோம். ஆண்டவருடைய இரண்டாம் வருகை அது ஒரு ரகசிய வருகை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சுத்தர்கள் யாவரும் அவருடைய மணவாட்டி சபை எடுத்துக்கொள்ளப்படும். நீங்களும் நானும் ஆயத்தமுள்ளவர்களாய் இருக்க தேவன் நமக்கு கிருபை தருவாராக.
கன்னிமை நேரத்தில் மாறிடுவோம், விண்ணிலே அவரும் சேர்ந்திடுவோம். கன்னிமை நேரத்தில் மாறிடுவோம், அவரும் சேர்ந்திடுவோம். கண்ணீர் கவலை அங்கே இல்லை, கர்த்தர் தாமே வெளிச்சமவா. கண்ணீர் கவலை அங்கே இல்லை, தாமே வெளிச்சமவா. எக்கால சத்தம் வானில் தோனித்திடவே இடுவார். எக்கால சத்தம் வானில் தோனித்திடவே கர்த்தருடைய வேலையை நம்ம அறியவில்லை. அவர் எப்பொழுது வருவார் என்று நமக்கு சொல்லப்படவில்லை. அவர் இமைப்பொழுது எப்பொழுது வேணாலும் அவருடைய வருகை இருக்கலாம். இந்த கடைசி காலத்திலே நாம் எப்பொழுதும் ஆயத்தம் உள்ளவர்களாய் இருக்க தேவன் நமக்கு கிருபை தருவாராக. கர்த்தரின் வேலையை நாம் அறியோம், கர்த்தரின் சித்தமே செய்திடுவோம். வேலையை நாம் அறியோம், பலன்கள் யாவையும் அவரே அளிப்பார். பரமனோடென்றும் பலன்கள் யாவையும் அவரே அளிப்பார். எக்கால சத்தம் வானில் தோனித்திடவே எக்கால சத்தம் வானில் தோனித்திடவே அந்த நாள் மிக சமீபமே, சுத்தர்கள் அந்த நாள் மிக சமீபமே, யாவரும் சேர்ந்திடவே. தேவய காலம் வானில் தேவாதி தேவனை சந்திப்போமே. தேவய காலம் தேவாதி தேவனை சந்திப்போமே. எக்கால சத்தம் வானில் இடவே இடுவார். எக்கால சத்தம் வானில் தோனித்திடவே ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஓகே, எல்லாரும் வாய்களை திறந்து எஸ் லோர்ட் ஆராதனை உமக்கே, உமக்கே ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, உமக்கே ஆராதனை, ஆராதனை. நல்ல உற்சாகமா என் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. ராஜா நீ செய்த நன்மைகளை, yes Lord, நன்மைகளை துதித்திடுவேன். ராஜா நீ செய்த எண்ணியை துதித்திடுவேன். ஒரு முறை கூட ராஜா நீ செய்த எண்ணியை துதித்திடுவேன். ஆராத மக்கே பரிசுத்த உள்ளத்தோடு உதட்டின் கனியாகிய சோத்திர பலிகளை செலுத்தி ஓ ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, உமக்கே
கிருபைக்காக அர்ப்பணிக்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், அர்ப்பணிக்கின்றோம். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே, சுவை ஆராதிப்பேன். கைத்தட்டி ஆராதிப்பேன் ஆண்டவரே, சுவை ஆராதிப்பேன். ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன். Yes Lord, ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன். ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன். ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே, சுவை ஆராதிப்பேன். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லி, வாய்களை திறந்து கர்த்தரை மகிமைப்படுத்தி, நல்ல கரங்களை தட்டி வாய்களை திறந்து உற்சாகத்தோடு ஹalleluya 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 துதிக்கப்படத்தக்கவர். கரங்களை தட்டி நல்ல மகிமைப்படுத்தி, சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவன் பரிசுத்தர் 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 பரிசுத்தர். சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். ஹalleluya 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 ஹalleluya. நல்ல கரங்களை தட்டி வாய்களை திறந்து, இயேசுவே நீர் பரிசுத்தர் 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 பரிசுத்தர். வாயை திறந்து சொல்லுங்க, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். ஹalleluya. இந்த ஆராதனையில ஏசப்பா, இவ்வளோ பெரிய ஆண்டவருக்கு என் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறேன், என்ன நான் சரண்டர் பண்றேன்ப்பா, என் வாழ்க்கையை உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா, வேத வசனத்தின்படி வாழ எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். சொல்லுங்க வாயை திறந்து, ஏசப்பா எங்களை நான் அர்ப்பணிக்கிறேன்ப்பா. ஒரு அர்ப்பணிப்புள்ள ஒரு வாழ்க்கை, ஒரு சரண்டர்ட் லைஃப் டு ஜீசஸ் கிரைஸ்ட். ஆண்டவராக இயேசுவுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற ஒரு வாழ்க்கையை கர்த்தர் அங்கீகரிப்பார். ஹalleluya ஹalleluya. வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. நல்லவரே செய்பவரே, நன்றி நன்றி ஐயா. நல்லவரே நன்மை செய்பவரே, நன்றி நன்றி ஐயா. நல்லவரே
நாளில் கூட இந்த வானத்தையும் பூமியும் படைத்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லி இந்த வாரம் முழுவதும் வாழ நம்ம ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நிச்சயமாக நம்மை ஆசீர்வதிப்பார். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக நாங்கள் ஜெபிக்கிறேன்ப்பா. இந்த நாளில் இந்த ஓய்வு நாள் ஆராதனையும் ஆண்டவரை கலந்து கொள்கிற பாக்கியத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீ கொடுத்திருக்கிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே கர்த்தாவே, நீர் எவ்வளோ பெரிய தேவன் ஆண்டவரே. அப்பா கர்த்தாவே ராஜா, எவ்வளவு அன்புள்ள தெய்வம் அப்பா. கடந்த வாரம் முழுவதும் எங்களை கண்மணி போல நீர் பாதுகாத்து இந்த புதிய வாரத்துக்குள்ளே பிரவேசிக்கிற பாக்கியத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் கொடுத்திருக்கிறீரே, உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம் 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 அப்பா. ஆண்டவரே இந்த நாளில் கூட கர்த்தாவே முதல் ஆராதனை ஆசீர்வதித்து கொடுக்கிற தேவன் ஆண்டவரே, இரண்டாம் ஆராதனையிலும் அப்பா உம்முடைய பிரசன்னம் தங்கி இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அநேக குடும்பங்கள் இந்த விடுமுறை நாட்களுக்கு என்று சொந்த ஊருக்கு கடந்து போயிருந்தாலும் உம்முடைய கரம் ஒவ்வொரு மேலே தங்கி இருக்கட்டும் அப்பா. பத்திரமாய் திரும்பி வர தேவன் கிருபை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே இந்த வாரத்தில் ஆண்டவரே என்னென்ன ஆசீர்வாதங்கள் அப்பா கர்த்தாவே நீர் தர விரும்பி இருக்கிறீரோ அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் ஆண்டவரே நாங்கள் சுதந்திரித்து கொள்ளத்தக்க தேவன் கிருபை செய்வீராகப்பா. அநேகருக்கு நாங்கள் பிரயோஜனம் உள்ளவர்களாய் காணத்தக்க ஆண்டவரே எங்களுக்குள்ளே ஆத்தும பாரத்தை கொடுத்தப்பா. ஆண்டவரே அநேகருக்கு கர்த்தாவுமை பற்றி அறிவிக்க சுவிசேஷத்தை சொல்ல ஆண்டவரே நீர் எங்களுக்கு கிருபை தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே உம்முடைய பரலோக ராஜ்யத்தில் சேர்க்கிறவர்களாய் நாங்கள் காணத்தக்க என் தேவன் நீர் கிருபை பாராட்டும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆவிக்குரிய ஆசீர்வாதம் எங்களுக்கு தாங்கப்பா. ஆண்டவரே ஆவிக்குரிய ஆசீர்வாதம் எங்களுக்கு தாங்கப்பா. ஆண்டவரே எப்பொழுதும் உம்மை நோக்கி பார்க்கிறவர்களாய் ஆண்டவரே உம்மையே கர்த்தாவே நேசிக்கிறவர்களாய் ஆண்டவரே உம்மை தியானிக்கிறவர்களாய் கர்த்தாவே எங்களுக்கு கிருபை தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே உம்முடைய அன்பை பெற்ற நாங்கள் அப்பா ஆண்டவரே உம்முடைய அன்பை மற்றவர்களுக்கு நாங்கள் தெரியப்படுத்த ஆண்டவரே இந்த வாரத்தில் எங்களுக்கு ஒரு சாக்கியத்தை உண்டு பண்ணும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. புதிய ஆத்துமாக்களை நீர் அழைத்து வருவீராகப்பா. புதிய ஆத்துமாக்களை நீர் அழைத்து வருவீராகப்பா. ஆண்டவரே உம்மை அறியாத ஜனங்கள் எத்தனையோ திரளான ஜனங்கள் உண்டு ஆண்டவரே. ஆண்டவரே நீர் அப்பா ஒவ்வொருவரையும் நீர் சந்தித்த ஆண்டவரே அப்பா வரும் நாட்களில் அவர்களை கர்த்தாவே ரட்சித்து இந்த சபையிலே சேர்க்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த சபை சுற்று வட்டாரத்தில் காணப்படுகிற ஒவ்வொரு குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதிப்பீராகப்பா. ஒவ்வொரு குடும்பத்திலும் சமாதானத்தின் தேவன் அப்பா சமாதானத்தை கொடுத்து நீர் வழி நடத்துவீராக. ஆண்டவரே கர்த்தாவே ஏசப்பா சபையில் கர்த்தாவே 10th ஸ்டாண்டர்ட் எழுதின பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லா பிள்ளைகளுக்கும் நல்ல ஒரு கர்த்தாவே தேர்ச்சியை நீர் கொடுத்தீரே, வெற்றியை கொடுத்தீரே. உமக்கு கோடா கோடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம் அப்பா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே வியாபாரம் செய்கிற பிள்ளைகள் ஆண்டவரே தொழில் செய்கிற பிள்ளைகள் வாகனம் ஓட்டுகிற பிள்ளைகள் ஆண்டவரே வேலைக்கு போகிறவர்கள் மேலும் உம்முடைய கரம் இருக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஒவ்வொரு மேலும் கர்த்தாவே உம்முடைய கரத்தை நீர் வைக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவீராக. ஆண்டவரே வியாதியஸ்தர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொருவரையும் நீர் சுகப்படுத்துவீராக, ஆரோக்கியப்படுத்துவீராக, பலப்படுத்துவீராக அப்பா. ஆண்டவரே பழையவைகள் ஒழிந்தன எல்லாம் புதிதாயின என்ற வார்த்தை நிமித்தமாப்பா பழைய காரியங்கள் எல்லாம் அப்பா ஒழிந்து போய் புதிய பலன் ஆண்டவரே புதிய பலனை நீர் ஒவ்வொருவருக்கும் நீர் கொடுக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. தொடர்ந்து நீர் ஆளுகை செய்வீராக. வந்திருக்கிற ஒவ்வொரு சிறு குழந்தை முதல் கொண்டு பெரியோர் வரைக்கப்பா உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்லருமை பிதாவே. ஆமேன் ஆமேன். 115ஆம் சங்கீதத்தை மாறி மாறி சத்தத்தை உயர்த்தி நாம் வாசிக்கலாம். எல்லாரும் வேதாகமத்தை எடுத்துக்கொள்வோம். 743ஆம் பக்கம் 115ஆம் சங்கீதத்தை மாறி மாறி சத்தத்தை உயர்த்தி நாம் வாசிப்போம். எங்களுக்கல்ல கர்த்தாவே, எங்களுக்கல்ல, உமது கிருபை நிமித்தமும் உமது சத்தியத்தின் நிமித்தமும் உம்முடைய நாமத்திற்கே மகிமை வர பண்ணும். நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார், தமக்கு சித்தமான யாவையும் செய்கிறார். அவைகளுக்கு வாயிருந்தும் பேசாது, அவைகளுக்கு கண்கள் இருந்தும் காணாது, அவைகளுக்கு காதிருந்தும் கேளாது, அவைகளுக்கு மூக்கிருந்தும் முகராது, அவைகளுக்கு கைகளிருந்தும் தொடாது, அவைகளுக்கு கால்களிருந்தும் நடவாது, தங்கள் தொண்டையால் சத்தமிடவும் மாட்டாது. இஸ்ரவேலே, கர்த்தரை நம்பு, அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமுமாயிருக்கிறார். ஆரோன் குடும்பத்தாரே, கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமாயிருக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே, கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமாயிருக்கிறார். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர்
ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். வானங்கள் கர்த்தருடையவைகள், பூமியோ மனுபுத்திரனுக்கு கொடுத்தார். மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிற அனைவரும் கர்த்தரை துதியார்கள். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். நாமோ இது முதல் என்றென்றைக்கும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். அல்லேலூயா. ஆமென். ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். இந்த நாளில் கூட கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கடந்த நாட்களில் எங்களை விஷ் பண்ண யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். மறந்து போனவங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் ஆயுசு நாட்களை, சுகமுள்ள ஆயுசு நாட்களை பெருக பண்ணி இந்த உலகத்துக்கு வெளிச்சமாக உப்பாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் இருக்கிற இடத்துல இந்த உலகத்துக்கு எப்படி இருக்கணும்? வெளிச்சமாக இருக்கணும். ஆமென். அதான் ஆண்டவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்குறோம். உங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் பிளெஸ்ஸிங்காக இருக்கணும். ஃபஸ்ட்டு எப்படி இருக்கணும்? உங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கணும். ரெண்டாவதாக நீங்கள் வேலை செய்கிற இடத்துல, உங்கள் ஊழிய நம்ம சபையில் நம்ம எங்கெல்லாம் கர்த்தர் நம்ம வச்சிருக்கிறாரோ அங்கெல்லாம் நம்ம எப்படி இருக்கணும்? ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். இந்த நாளில் கூட கர்த்தருடைய வார்த்தையை நம்ம பார்க்க போகிறோம். வேதத்திலிருந்து நாகமான் என்கிற ஒரு மனிதனை குறித்து, அவருடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை குறித்து நம்ம வேதத்திலிருந்து பார்க்க போகிறோம். எடுத்துக்கொள்ளுங்கள் 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம். இதுதான் நம்ம இந்த இதை விட்டு நம்ம வெளியே போக போகிறதில்ல. இதே பகுதியிலிருந்து தான் நம்ம தியானிக்க போகிறோம். 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து பாருங்கள். ஆண்டவர் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறார் என்பதை பாருங்கள். வசனத்தை நம்ம அதிகமாக நேசிக்கணும், வாசிக்கணும், தியானிக்கணும். கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பார். படிக்கிற பிள்ளைகள், 10th ஸ்டாண்டர்ட் எழுதி பாஸ் பண்ண பிள்ளைகள், 12th ஸ்டாண்டர்ட் எழுதி பாஸ் பண்ண பிள்ளைகள், கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பார். வேதத்தில் 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிப்போம். சீரிய ராஜாவின் படைத்தலைவனாகிய நாகமான் என்பவன் தன் ஆண்டவனிடத்தில் பெரிய மனுஷன். பாருங்க, நாகமானை குறித்து எப்படி இன்ட்ரடியூஸ் பண்றாங்க பாருங்க. ஒரு மனிதன், சீரிய ராஜாவுடைய படை தலைவன், அப்புறம் பெரிய மனுஷன், வெரி ஹை பொசிஷன், பெரிய மனுஷன். இரண்டாவது எண்ணிக்கை உள்ளவனுமாய் இருந்தான். நிறைய, ஒரு பக்கம் வீடு, ஆஸ்தி, பணம், சொத்து, சுதந்திரம், சொந்தக்காரங்க, எண்ணிக்கையிலே பெரியவனாய் இருந்தான். அவனை கொண்டு கர்த்தர் சீரியாவுக்கு ரட்சிப்பை கட்டளையிட்டார். ஒரு நல்ல யுத்த வீரனாய் இருந்தான். வாசிங்க. மகாபராக்கிரமசாலி, பயங்கர ஸ்ட்ராங், பயங்கரமான ஒரு யுத்த வீரன். அவனுக்கு பயங்கரமான பலன் இருந்தது. பயங்கரமான ஒரு யுத்தத்திலே வீரனாய் இருந்தான். வாசிங்க. அவனோ குஷ்டரோகியாய் இருந்தான். ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே எத்தனையோ காரியங்கள் இருந்தாலும் ஏதோ ஒரு குறை இருக்கதான் செய்கிறது. ஆமென். ஏதோ ஒரு குறை இருக்கிறது. பாருங்க, நாகமானை குறித்து நம்ம பார்க்கும்போது பெரிய படை தலைவன், அதுக்கப்புறம் போட்டிருக்கு பெரிய மனுஷன், எண்ணிக்கையிலே பெரியவனாய் இருந்தான். அவனை கொண்டு எத்தனையோ யுத்தங்களை அவர்கள் ஜெயித்தார்கள். மகா பராக்கிரமசாலியாய் இருந்தான். அவனோ குஷ்டரோகியாய் இருந்தான். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த நாளில் நம்முடைய வாழ்க்கையில் கூட அநேக ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு கொடுத்திருந்தாலும் ஏதோ ஒரு காரியத்திலே ஒரு குறை இருக்கலாம், ஏதோ ஒரு காரியத்திலே ஒரு போராட்டம் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் அந்த போராட்டத்திலிருந்து நமக்கு விடுதலை கொடுக்க போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு அந்த போராட்டத்தில் ஒரு விடுதலை கொடுப்பார். நீங்கள் விசுவாசிக்கணும். நம்ம ஆண்டவர் மனிதன் அல்ல, தேவன் மனிதன் அல்ல. அவர் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் நம்மை கர்த்தர் அற்புதங்களை செய்து சூழ்நிலைகளை மாற்றக்கூடியவர். நம்ம பாட்டு பாடினோம், அதிசயமானவர், அற்புதமானவர் என்று சொல்லியெல்லாம் நாம் பாட்டு பாடினது சும்மா பாட்டோடு நிற்கக்கூடாது. நம்ம ஆண்டவரை நாம் எப்படி அணுகுகிறோம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் ஒரு மனிதனோடு அணுகும்போது வித்தியாசமாக அணுகுகிறோம், ஆனால் தேவனோடு அணுகும்போது அது டோட்டலி டிஃப்ரெண்ட். அவர் லெவலே வேற. அவர் வானத்தையும் பூமியும் படைத்தவர், நான் ஒன்றுமே இல்லை. அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி தான் நான் செய்ய வேண்டும் என்று சொல்லி
என்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவாய் நான் அர்ப்பணிக்கிறேனோ, நம்மை தாழ்த்துகிறோமோ, கர்த்தர் அந்த அளவுக்கு பெரிய காரியங்களை செய்வார். பாருங்க, இந்த இடத்துல நம்ம வாசிக்கலாம். பாருங்க, வாசிங்க 5ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிப்போம். சீரியாவிலிருந்து தண்டுகள் புறப்பட்டு இஸ்ரவேல் தேசத்திலிருந்து ஒரு சிறு பெண்ணை சிறைப்பிடித்து கொண்டு வந்திருந்தார்கள். அவள் நாகமானின் மனைவிக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தாள். ஹல்லேலூயா. பாருங்க, 2 கேரக்டர் நல்லா கவனிக்கணும். நம்முடைய வாழ்க்கையிலே பலவிதமான சூழ்நிலைகள் வருகிறது. நம்ம பலவிதமான சூழ்நிலையில் இருக்கிறோம். வீட்டில் பெரிய ஆளாக இருக்கலாம், ஆஃபீஸில் ஒன்றுமே சின்ன ஆளாக இருக்கலாம், ஆஃபீஸில் பெரிய ஆளாக இருக்கலாம், வீட்டில் சின்ன ஆளாக இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். நம்முடைய வாழ்க்கையின் சூழ்நிலை, கேரக்டர் அப்பப்போ சூழ்நிலைக்கு இடத்துக்கேற்றபடி நாம் இருக்கும். உண்மைதான். இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், முதலாவது பார்த்தோம் ஒரு பெரிய மனுஷன். அவன் பேர் என்ன? நாகமான். தூங்குறீங்களா? கவனிக்கிறீங்களா? ஒரு மனுஷன், அவன் நாகமான். அவனுக்கு மகா பெரியவன், பலசாலி, யுத்த வீரன். அவனுக்கு ஒரு குறை இருந்தது, அவன் ஒரு குஷ்டரோகியாக இருந்தான். இன்னொரு இடத்துல அடுத்த வசனத்தில் நம்ம பார்க்குறோம் ஒரு சிறு பெண். இந்த பெண்ணுடைய பேர் என்ன சொல்லுங்க? பேர் என்ன? பேரே போடலை. அறிமுகம் இல்லாத, பெயர் இல்லாத, முகவரி இல்லாத ஒரு பெண். பாருங்க, கர்த்தர் யாரை கொண்டு என்ன செய்ய முடியும் என்பதை தான் இன்றைக்கு நாம் படிக்க போகிறோம். ஹல்லேலூயா. பைபிளில் ஸ்பெசிஃபிக்காக தான் போட்டிருக்கு, பேரே போடலை. இன்றைக்கி அநேகர், எனக்கு பேர் இல்லை, அறிமுகம் இல்லை, எனக்கு நோ பேக்ரவுண்டு. பாருங்கள், முகவரி இல்லாதவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், உயர்த்துவார். ஹல்லேலூயா. பேக்ரவுண்ட் இருந்தாலும் அந்த பேக்ரவுண்டெல்லாம் உடைச்சி நொறுக்கிட்டு தான் கர்த்தர் பயன்படுத்துவார். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த சீரியாவிலிருந்து தண்டுகள் புறப்பட்டு இஸ்ரவேல் தேசத்திலே, வாசிங்கம்மா அந்த வசந்த வாசிங்க. சீரியாவிலிருந்து தண்டுகள் புறப்பட்டு இஸ்ரவேல் தேசத்திலிருந்து ஒரு சிறு பெண்ணை சிறைப்பிடித்து கொண்டு வந்திருந்தார்கள். சிறைப்பிடிக்கப்பட்ட பெண். இந்த பெண் யாரு? சிறைப்பிடிக்கப்பட்ட பெண், பெயர் அறிமுகம் இல்லாத பெண், ஒரு குட்டி பிள்ளை தான், சின்ன பிள்ளை. அது மாத்திரமல்ல, அந்த காலத்தில் பெண்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு சமுதாயத்தில் அந்தஸ்து இல்லாத சூழ்நிலை. இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் இந்த பெண் ஒரு அடிமையாக இருக்கிறாள். அடிமை என்றால் அவர்களுக்கு எந்த விதமான சுய உரிமையும் கிடையாது. இந்த நாகமானுடைய வீட்டிலே ஒரு அடிமையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். இப்படிப்பட்ட ஒரு பெண். ஆனால் இந்த பெண், இந்த சின்ன பிள்ளை, வானத்தையும் பூமியும் படைத்த ஆண்டவரை அறிந்த பிள்ளை. ஹல்லேலூயா. சொல்லுங்க, வானத்தையும் பூமியையும் அறிந்த பிள்ளையை கர்த்தரால் பயன்படுத்த முடியும். ஹல்லேலூயா. பாருங்க, 3வது வசனத்தை வாசிங்கள். அவள் தன் நாச்சியாரை பார்த்து, நாச்சியார்னா தன்னுடைய எஜமாட்டி. அவள்னா அந்த அடிமை பெண். பேர் கூட போடவில்லை. ஆனால் இந்த குஷ்டரோகிக்கு பேர் போட்டிருக்கு நாகமான் என்று சொல்லி. ஆனால் இந்த பெண் பேரறியாத பிள்ளை சொல்றா. வாசிங்க. அவள் தன் நாச்சியாரை பார்த்து, என் ஆண்டவன் சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசியினிடத்தில் போவாரானால் நலமாயிருக்கும். அவர் இவருடைய குஷ்டரோகத்தை நீக்கி விடுவார் என்றாள். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த பிள்ளை, அவளுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்று தான். அந்த இடத்துல ஒரு ஊழியக்காரர் இருக்காரு. அங்கே போனால் இந்த மகளுக்கு, இந்த மனுஷனுக்கு என்ன கிடைக்கும்? சுகம் கிடைக்கும்னு சொல்லி அந்த மகளுக்கு அறிந்தது மாத்திரமல்ல, அவளுக்குள்ள ஒரு விசுவாசம் இருந்தது, ஒரு தைரியம் இருந்தது, ஒரு நம்பிக்கை இருந்தது. அதை தைரியமாக என்ன பண்ணா, அந்த ஆள்கிட்ட அவ்வளோ பெரிய ஒரு ராஜாவுடைய ஒரு ஒரு அதிகாரியுடைய வீட்டில் அவ்வளோ தைரியமாக சொல்கிறா, நீங்கள் இந்த குஷ்டரோகத்தோடு வாழ வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் ஒரு மனிதனை வச்சிருக்கிறாரு, அவரிடத்துல போனால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? விடுதலை கிடைக்கும். ஹல்லேலூயா. சொல்லுங்கள், வாயை திறந்து, விடுதலை கிடைக்கும். சத்தமாக சொல்லுங்கள், விடுதலை கிடைக்கும். பாருங்க, இந்த சின்ன பிள்ளைக்கு விடுதலை கிடைக்குதோ இல்லையோ, அவளுக்குள்ள ஒரு வாஞ்சை என்னென்னா, தன்னுடைய எஜமான் குஷ்டரோகத்தில் வாழுவது தேவ சித்தம் அல்ல. ஹல்லேலூயா. லூக்கா 4ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை வாசிங்கள். லூக்கா 4ஆம் அதிகாரம் 27வது வசனம்.
அல்லாமலும் எலியா தீர்க்கதரிசியின் காலத்திலே எலியா தீர்க்கதரிசி காலத்திலே எலிசா தீர்க்கதரிசியின் காலத்திலே எலியா தீர்க்கதரிசி காலத்திலே இஸ்ரவேலருக்குள்ளே அநேகம் குஷ்டரோகிகள் இருந்தார்கள். ஆயினும் சீரியா தேசத்தானாகிய நாகமானே அல்லாமல் அவர்களில் வேறொருவனும் சுத்தமாக்கப்படவில்லை. ஹல்லேலூயா. புதிய ஏற்பாட்டில் ஆண்டவராய் இயேசு பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாக நடந்த இந்த சம்பவத்தை ஆண்டவர் என்ன சொல்றார்? சாட்சியா சொல்றார். என்ன சொல்றாருன்னா, அந்த சின்ன பெண்ணுக்குள்ள இருந்த அந்த விசுவாசத்தினால தான் அந்த நாகமானுக்கு என்ன கிடைச்சது? சுகம் கிடைச்சது. ஹல்லேலூயா. பாருங்க, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில எனக்கே பிரச்சனைன்னு நீங்க சொல்லக்கூடாது. நம்முடைய பிரச்சனைகள் போராட்டத்தின் மத்தியிலே நாகமானை போல எத்தனையோ பேர், பெரிய பெரிய அதிகாரிகள், பெரிய பெரிய அந்தஸ்தில் இருக்கிறவங்க, வியாபாரிகள், பெரிய பெரிய ஆட்களை பார்த்தீங்கன்னா பல பிரச்சனையில் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. அவங்களோட தனியாக போய் பேசினா தான் தெரியும் அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற போராட்டங்கள், பல விதமான சாபக்கட்டுகள். இன்றைக்கி எத்தனையோ பேர், பெரிய பெரிய ஆட்கள் தூக்க மாத்திரை இல்லாமல் தூங்க மாட்டேங்கிறாங்க தெரியுமா? எத்தனையோ பேர் நைட்டில் அந்த தூக்க மாத்திரை போட்டால் தான் எனக்கு தூக்கம் வருது சார், இல்லைனா எனக்கு தூக்கம் வரல அப்படின்னு சொல்கிறாங்க. எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. ஆனால் கர்த்தர் பாருங்க, இந்த சிறு பிள்ளையை கொண்டு அந்த பெண்ணு சொல்கிறா, என்னுடைய பசங்க அவள் தன் நாச்சியாரை பார்த்து, என் ஆண்டவன் சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசனிடத்தில் போவாரானால் நலமாயிருக்கும், அவர் இவருடைய குஷ்டரோகத்தை நீக்கி விடுவார் என்றாள். ஹல்லேலூயா. இந்த பெண்ணுக்குள்ள அவ்வளோ ஒரு விசுவாசம். அந்த நாட்களில் குஷ்டரோகிகளுக்கு சுகம் கிடைச்சதா சரித்திரம் இல்லைன்னு தான் பைபிள் போட்டிருக்கு. ஆண்டவராகிய இயேசு 10 குஷ்டரோகிகளை என்ன பண்ணார்? சுகப்படுத்தினார் ஆண்டுடைய காலத்திலே. இந்த இடத்துல பாருங்க, அவர் சொன்ன உடனே என்ன செய்யறாங்க பாருங்க. 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அவன் போய் இஸ்ரவேல் தேசத்து பெண் இன்ன பிரகாரமாய் சொல்லுகிறாள் என்று தன் ஆண்டவனிடத்தில் அறிவித்தான். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் விசுவாசத்தோடு ஜனங்கள் விடுதலையாக்கப்பட வேண்டும், ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று விசுவாசத்தில் செயல்பட்டால் கர்த்தர் கிரியை செய்வார். காலங்களையும் சூழ்நிலைகளையும் கர்த்தர் மாற்றுவார். ஹல்லேலூயா. பாருங்க, அடிமை பெண் கீழ்ப்படிய வேண்டுமா, அதிகாரி கீழ்ப்படிய வேண்டுமா? அடிமை பெண் தான் கீழ்ப்படிய வேண்டும். ஆனால் இந்த இடத்துல பாருங்க, ஒரு சாதாரண சிறு பிள்ளை, அவளுக்குள்ள ஒரு நல்ல எண்ணம் இருந்துச்சு. என்ன எண்ணம்? என்னுடைய இந்த அதிகாரி சுகமடைய வேண்டும், கர்த்தர் இவளுக்கு ஒரு அற்புதம் செய்ய வேண்டும் என்று சொல்லி அவளுக்குள்ள ஒரு வாஞ்சை இருந்தது. பொதுவாக இப்படிப்பட்ட அடிமையாக இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க? இந்த ஆள் குஷ்டரோகம் இந்த ஆளுக்கு மாத்திரம் இல்லை, இவங்க மனைவிக்கும் வரணும், இவங்க குடும்பத்துக்கே வரணும், என்னை இப்படி அடிமையாக பிடிச்சி வச்சுருக்காங்களே, இவங்க நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைப்பாங்க. ஆனால் பாருங்க, கர்த்தர் நம்மை எந்த சூழ்நிலையில் வச்சிருந்தாலும் அதை நன்மையாய் மாற்றுகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ரோமர் 8:28 மைக்கில் வாசிக்குமா. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதென்று அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. யாருமே கிறிஸ்தவ பிள்ளைகள் 2 வார்த்தை பயன்படுத்தக்கூடாத வார்த்தை. ஒன்று என்னென்னா லக்கு. என்னது? அவங்களுக்கெல்லாம் லக்குங்க, அவங்கெல்லாம் ரொம்ப லக்கி. லக்கும் கிடையாது, தலையெழுத்தும் கிடையாது. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைங்க யார் சொல்லக்கூடாது, என் தலையெழுத்துங்க இது அப்படின்னு யாரும் சொல்லக்கூடாது. தலையெழுத்து அதெல்லாம் ஆண்டவர் பார்க்கிறவர் அல்ல. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு சகலமும் என்னவா மாறுதான்? நன்மைக்கு ஏதுவாய் மாறுகிறது. ஹல்லேலூயா. ஏனென்றால் ஆண்டவர் நன்மை செய்கிறவர், அவரிடத்தில் தீமை என்பதே இல்லை. ஏனென்றால் அவர் நல்லவர், அவரிடத்தில் 1% கூட அவரிடத்தில் தீமை இல்லை. சாத்தான் தான் இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் சில சோதனைகளை அவன் கொண்டு வருகிறானே ஒன்றி, தேவனால் அழைக்கப்பட்டவர்களுக்கு
கர்த்தர் இந்த பிள்ளை நினைக்கல எனக்கு லக்கே இல்லை, நான் இப்படி வந்து மாட்டிக்கிட்டேன், எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க, என் வாழ்க்கை தான் இப்படி ஒரு அடிமையாவான ஒரு வாழ்க்கை அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே உட்கார்ந்துட்டு இல்லை, என் தலையெழுத்து இப்படி நான் ஒரு அடிமை பெண்ணாக இருக்கணும்னு அப்படி நினைக்கல. கர்த்தர் என்னை இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறார், இந்த இடத்துல நான் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. பாருங்கள், நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, இந்த ஆஃபீஸில் வந்து மாட்டிக்கிட்டேனே, இந்த இடத்துல வந்து மாட்டிக்கிட்டேனே, இப்படி இருக்கிறேனே அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்படியே தான் இருப்பீங்க. ஆனால் கர்த்தர் இந்த இடத்துல இந்த அடிமை பெண்ணை போல கர்த்தர் என்னையும் பயன்படுத்த முடியும் என்றால் கர்த்தர் நிச்சயமாக உங்களை பயன்படுத்துவார். ஹல்லேலூயா. பாருங்கள், இந்த அடிமை பெண் சொன்ன உடனே அவன் போய் ராஜா கிட்ட போய் சொல்கிறான், எங்கள் வீட்டில் ஒரு அடிமை பெண் இருக்கா, இந்த அடிமை பெண் சொல்கிறா சமாரியாவில் ஒரு தீர்க்கதரிசி இருக்காரா, அங்கே போனால் எனக்கு சுகம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. பாருங்கள், நாகமானுடைய கேரக்டரை பாருங்கள், இந்த பிள்ளையுடைய கேரக்டரையும் பாருங்கள். நாகமான் இடத்துலையும் என்ன இருந்ததுன்னா, எனக்கு எப்படியாவது விடுதலை கிடைக்கணும், எனக்கு எப்படியாவது விடுதலை கிடைக்கணும், எப்படியாவது விடுதலை. இன்றைக்கி அப்படி தான் ஜனங்க இருக்கிறாங்க. எப்படியாவது விடுதலை கிடைக்குமா, யாராவது எனக்காக ஜெபிப்பாங்களா, யார் எனக்கு விடுதலை கொடுக்க முடியும் என்று சொல்லி. கர்த்தர் நிச்சயமாக அப்படிப்பட்டவர்களை நீங்கள் இந்த நாட்களில் அணுக வேண்டும், அவளுக்காக ஜெபிக்க வேண்டும், இந்த ஆலயத்தில் கூட்டிகிட்டு வர வேண்டும். கர்த்தர் அவங்களுடைய வாழ்க்கையின் சூழ்நிலையை கர்த்தர் என்ன பண்ணுவார், மாற்றுவார். சமீபத்தில் ஒரு சிஸ்டர் வந்தாங்க, சாந்தின்னு சொல்லி. அந்த குடும்பத்துக்காக கூட நம்ம ஜெபிக்கணும். கர்த்தர் அந்த குடும்பத்தில் ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்வாராக. வாசிப்போம், 5வது வசனத்தை வாசிங்கள். அப்பொழுது சீரியாவின் ராஜா நல்லது நல்லது போகலாம் போகலாம். ராஜா பாருங்க அப்ரூவல் கொடுத்துட்டார். இந்த நாகமானுக்கு அவர் தான் பாஸ் கிட்ட போய் கேட்குறார், ராஜா நான் போகட்டுமா, நீங்கள் உத்தரவு கொடுத்தா நான் அந்த சமாரியாவுக்கு போவேன், போயிட்டு அந்த தீர்க்கதரிசி யாருன்னு நான் கண்டுபிடிச்சு போகட்டுமா, நல்லது போகலாம். இஸ்ரவேலின் ராஜாவுக்கு நிருபம் தருகிறேன் என்றான். அப்படியே அவன் தன் கையிலே 10 தாலந்து வெள்ளியையும் 6000 சேக்கல் நிறை பொன்னையும் 6000 நிறை சேக்கல் பொன்னையும் 10 மாற்று வஸ்திரங்களையும் எடுத்துக்கொண்டு போய். ஹல்லேலூயா. பாருங்க, இப்போ ராஜா ரெக்கமெண்டேஷன் லெட்டர் கொடுக்குறாரு. என்ன கொடுக்குறாரு, அவர் நிருபம் கொடுக்குறார். ஒரு ரெக்கமெண்டேஷன் லெட்டர் கொடுத்துட்டு நிறைய பொண்ணு வெள்ளி எல்லாம் கொடுத்துட்டு ட்ரெஸ் எல்லாம் கொண்டு வந்து நிறைய கொடுத்து இதெல்லாம் கொண்டு போய் கிஃப்டாக கொடுப்பா அப்படின்னு சொல்லி ராஜா கொடுக்குறார். பாருங்க, வாசிங்க 6வது வசனத்தை வாசிங்கள். இஸ்ரவேலின் ராஜாவினிடத்தில் அந்த நிருபத்தை கொடுத்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவர் எங்க போக சொன்னாரு, இந்த பொண்ணு எங்க போக சொன்னா, ராஜா கிட்ட போக சொன்னாரா, எங்க போக சொன்னா, தீர்க்கதரிசி கிட்ட போக சொன்னார். ஆனால் இவர் என்ன பண்ணாரு, ரெக்கமெண்டேஷன் லெட்டர்லாம் வாங்கிட்டு பொண்ணு வெள்ளியெல்லாம் எடுத்துக்கிட்டு 10 ட்ரெஸ்ஸு புது ட்ரெஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு எவ்வளவோ 6000 சேக்கல் எவ்வளவோ பல காரியங்கள் எடுத்துக்கொண்டு போகிறாங்க. ராஜாவினிடத்தில் அந்த நிருபத்தை கொடுத்தான். வாசிங்க. அதிலே இந்த நிருபத்தை உம்மிடத்தில் என் ஊழியக்காரனாகிய நாகமான் கொண்டு வருவான். நீர் அவன் குஷ்டரோகத்தை நீக்கிவிட அவனை உம்மிடத்தில் அனுப்பியிருக்கிறேன் என்று எழுதியிருக்கிறது. ஹல்லேலூயா. பாருங்க, ரெக்கமெண்டேஷன் லெட்டர் எங்க போகுதுன்னா தவறான இடத்துக்கு போகுது. ஹல்லேலூயா. தவறான இடத்துல போய் தவறான மக்களை சந்திச்சா விடுதலை கிடைக்காது. ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, சரியான இடத்துக்கு போகணும், சரியான ஆளை பார்க்கணும், சரியான ஆள்கிட்ட விடுதலை இருக்கு. ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, ரெக்கமெண்டேஷன் லெட்டரெல்லாம் எடுத்துட்டு ராஜா கிட்ட போன உடனே ராஜாக்கு ஒரே டென்ஷன் ஆயிட்டார். வாசிங்க, அடுத்த வசனத்தை வாசிங்க. இஸ்ரவேலின் ராஜா அந்த நிருபத்தை வாசித்த போது அவன் தன் வஸ்திரங்களை கிழித்துக்கொண்டு ஒரு மனுஷனை அவன் குஷ்டரோகத்திலிருந்து நீக்கிவிட வேண்டும் என்று அவன் என்னிடத்தில் நிருபம் அனுப்புகிறதற்கு கொல்லவும் உயிர்ப்பிக்கவும் நான்
நான் தேவனா? ஹல்லேலூயா. இந்த ராஜாவுக்கு ஒரு நல்ல ஒரு தெளிவு இருந்துச்சு. ஒரு மனுஷனை வாழ வைக்கிறது, ஒரு மனுஷனுக்கு சுகம் கொடுக்கிறது, ஒரு மனுஷனை ஆசீர்வதிக்கிறது, அது நான் என்ன தேவனா? நானும் அதை செய்ய முடியும். யார் செய்ய முடியும்? வானத்தையும் பூமியும் படைச்ச ஆண்டவர். ஹல்லேலூயா. என்னடா இது, சீரியா ராஜா ஒரு தந்திரமாக ஒரு பிளான் பண்ணி, ஒரு என்னவோ யுத்தத்துக்கு பிளான் பண்ணி ஏதோ ஒரு பிரச்சனையை, புது பிரச்சனையை உருவாக்கணும்னு சொல்லி இந்த மனுஷனுக்கு குஷ்ட ரோகத்திலேருந்து சுகம் கொடுக்கணும், இல்லைனா அவ்வளோதான், நான் ஒரு பெரிய சண்டையே வந்துருன்ற மாதிரி இருக்குதே அப்படின்னு சொல்லி ராஜாவே பயந்துட்டார். வாசிங்க. இவன் என்னை விரோதிக்க சமயம் தேடுகிறான் என்பதை, இவன் என்னை விரோதிக்க சமயம் தேடுகிறான் என்பதை சிந்தித்து பாருங்கள் என்றான். சிந்தித்து பாருங்கள் என்றான். ஹல்லேலூயா. ராஜாவுடைய கடிதம்னா ரொம்ப முக்கியமான கடிதமாச்சே. அந்த கடிதத்தை பார்க்குறார். கடிதத்தை பார்த்து இந்த நாகமானுக்கு குஷ்டரோகத்திலேருந்து சுகம் கொடுத்து அனுப்பியா அப்படின்ன உடனே அவருக்கு ஒன்றும் புரியல. ஹல்லேலூயா. எந்த மனிதனும் எந்த மனிதனுக்கும் விடுதலை கொடுக்க முடியாது. ஹல்லேலூயா. சொல்லுங்க, எந்த மனிதனும் எந்த மனிதனுக்கு விடுதலை கொடுக்க முடியாது. அது ராஜாவா இருக்கட்டும், கூஜாவா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், யாராலையும் யாருக்கும் விடுதலை கொடுக்க முடியாது. இந்த நாளில் பாருங்க, இந்த குட்டி பொண்ணு சொன்னால் அந்த இடத்துல ஒரு தீர்க்கதரிசி இருப்பார். அவர்கிட்ட போனால் அவர் என்ன சொல்கிறாரோ அப்படி செய்தால் உனக்கு சுகம் கிடைக்கும்னு சொன்னால், இவன் ராஜா கிட்ட போகிறான். ராஜா கிட்ட ரெக்கமெண்டேஷன் லெட்டர் வாங்கிட்டு பெரிய பெரிய கிஃப்ட் எல்லாம் எடுத்துகிட்டு போய் அடுத்த ராஜா கிட்ட போகிறான். அந்த ராஜாவாலையும் ஒன்றும் செய்ய முடியாது. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். பாடலாமா? உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையம் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். கர்த்தர் என்னை காக்கின்றார், எனது நிழலாய் இருக்கின்றார். கர்த்தர் என்னை காக்கின்றார், எனது நிழலாய் இருக்கின்றார். இரவினிலும் பகலினிலும் இரவினிலும் கைத்தட்டி உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானம் வையம் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானம் வையம் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த பைபிளில் இந்த காரியத்தை நாகமான் குஷ்டரோகத்தில் இருந்தான், அவன் சுகம் பெற்றான் என்று சொல்லி சிம்பிளாக எழுதியிருக்கலாம். ரொம்ப ஒரே வார்த்தையில் முடிச்சிருக்கலாம். ஆனால் நம்ம ஊரில் சாட்சி சொல்கிற மாதிரி, நான் போனேன், வந்தேன், பஸ்ஸில் ஏறினேன், ஹாஸ்பிட்டல் போனேன், ரிசப்ஷனில் அவர்கள் இருந்தார்கள், முதல்ல என்னை பார்த்து முறைத்தார்கள், அப்புறம் என்னை பார்த்து சிரித்தார்கள், இப்படிலாம் சொல்லி என்னம்மா சிரிக்கிறீங்க? பாருங்க, சில இடத்துல பைபிள் அப்படி தான் போட்டிருக்கு இல்லை? பைபிளில் சில இடத்துல ரொம்ப அழகாக போட்டிருக்கு. நாகமான் என்னெல்லாம் செய்தான் பாருங்கள். விடுதலை பெறுவதற்கு அவன் சில தப்பெல்லாம் செய்தான். ஆனால் கூட கர்த்தர் பாருங்கள் எவ்வளோ ஆச்சரியமாக கர்த்தர் அந்த மனிதனை நேசித்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். அந்த சிறு பிள்ளையை கொண்டு கர்த்தர் எவ்வளோ அற்புதமாக நடத்தினார் என்பதை நாம் பார்க்கிறோம். பாருங்கள், இந்த ராஜா சொல்கிறாரு, என்னப்பா இப்படி என்ன ஒரு பெரிய சிக்கலில் மாட்டி விட்டியப்பா, உன் குஷ்டத்தை நான் என்னப்பா செய்ய முடியும்? என்னப்பா உங்கள் ராஜா என்ன என்கிட்ட வீம்புக்கு வராரா, வம்புக்கு வராரா? நான் என்னையா பண்ண முடியும்? நான் என்ன தேவனா உன்னை குஷ்டரோகத்திலேருந்து சுகப்படுத்துறதுக்கு அப்படின்னு கேட்ட உடனே பாருங்க, 2ஆம் அதிகாரம் 5ஆவது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்கள். இஸ்ரவேலின் ராஜா தன் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்ட செய்தியை தேவனுடைய மனுஷனாகிய எலிசா கேட்டபோது ஹல்லேலூயா. பாருங்க, ராஜா வீட்டில் ஒரு தும்மல் போட்டாலும் ஊர் ஃபுல்லாக பரவி இருக்கு இல்லை? இன்னைக்கு எப்படி தான் நியூஸ் எப்படி பரவுதுன்னு தெரியல. எல்லாருக்கும் பாருங்க, ராஜா வஸ்திரத்தை கிழிச்சிட்டாரையா, இதுதான் நியூஸு. என்ன நியூஸு? சமாரியா ஃபுல்லாக நியூஸு. யாருக்கோ ஒருத்தர்கிட்ட போயிருக்கு, அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அடுத்தவங்க கிட்ட சொன்னாங்க, அவங்க என்ன பண்ணாங்க, அடுத்தவங்க கிட்ட சொன்னாங்க, அப்படி சொல்லி 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 கடைசியில் யார்கிட்ட போயிடுச்சு? அந்த எலிசா தீர்க்கதரிசி காதுக்கே போய் எட்டிடுச்சு. ராஜா வஸ்திரத்தை கிழிச்சிட்டாராம்பா. ஹல்லேலூயா. பாருங்க என்ன நடந்துச்சு, வாசிங்க.
அவன் என்னிடத்தில் வந்து பாருங்க அந்த 8வது வருஷம் ஸ்டார்டிங்ல இருந்தே வாசிங்க. இஸ்ரவேலின் ராஜா தன் வஸ்திரங்களை கிழித்துக்கொண்ட செய்தியை தேவனுடைய மனுஷனாகிய எலிசா கேட்டபோது ஹல்லேலூயா. அப்போ அந்த காலத்துல யூடியூபும் இல்லை, நியூஸ் பேப்பரும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஆனா நியூஸ் வேகமா பரவி போச்சு. என்ன ஆச்சுன்னா, அவன் நீர் உம்முடைய வஸ்திரங்களை கிழித்துக் கொள்வானேன். வஸ்திரங்களை நீங்க ஏன் கிழித்துக் கொள்ளணும்? நீ எதுக்கு கிழித்துக் கொள்ளணும்? வாசிங்க. அவன் என்னிடத்தில் வந்து இஸ்ரவேலிலே தீர்க்கதரிசி உண்டென்பதை அறிந்து கொள்ளட்டும் என்று ராஜாவுக்கு சொல்லி அனுப்பினான். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. அந்த சிறு பெண்ணுக்கும் அந்த ஊழியக்காரருக்கும் இருந்த விசுவாசத்தை தான் கர்த்தர் கனப்படுத்தினார். ஹல்லேலூயா. சொல்லுங்க. அந்த சிறு பெண்ணுக்கு ஒரு விசுவாசம் இருந்தது. எலிசான்னு ஒரு தீர்க்கதரிசி இருக்காரு, அவர்கிட்ட போன அற்புதம் நடக்கும்னு சொல்லி. இந்த தீர்க்கதரிசிக்கும் தெரியும், நான் ஆராதிக்கிற ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார் என்பதை கர்த்தர் இவருக்கும் ஒரு வெளிப்பாடை கர்த்தர் கொடுத்திருந்தார். ஹல்லேலூயா. பாருங்க, வாசிங்க 9வது வசனத்தை வாசிங்க. அப்படியே நாகமான் தன் குதிரைகளோடும் தன் ரதத்தோடும் வந்து எலிசாவின் வாசற்படியிலே நின்றான். ஹல்லேலூயா. பாருங்க, எலிசா ஒரு சாதாரண ஒரு சின்ன ஒரு வீட்டில் இருக்கிறாரு. இப்போ அரண்மனைக்கு போனாரு, ஒன்றும் நடக்கல. அரண்மனைக்கு போனால் அங்கே ஒரு பெரிய பிரச்சனையே உருவாகி போச்சு. ராஜா வஸ்திரத்தை கிழிச்சிக்கிட்டு என்னடா பண்ணுறதுன்னு தெரியாத சூழ்நிலை. இங்கே ஒரு மனுஷன் குஷ்டரோகத்தில் வந்து நிற்கிறான். நான் என்னையா பண்ண முடியும்? நான் என்ன கடவுளா? நான் என்ன தேவனா இவருக்கு சுகத்தை கொடுக்க? எந்த மனிதனும் யாருக்கும் விடுதலை கொடுக்க முடியாது. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எந்த பெரிய ஊழியக்காரராலையும் யாருக்கும் சுகத்தை கொடுக்க முடியாது. கொடுக்கிறது ஆண்டவர் தான். ஹல்லேலூயா. வானத்தையும் பூமியையும் படைத்த ஆண்டவர் தான் ஒரு மனிதன் ஒரு குடும்பத்தை ஆசீர்வதிக்க முடியும் என்பதிலே சந்தேகமே இல்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஊழியக்காரர்களை கர்த்தர் பயன்படுத்துவார். சொல்லுங்க, ஊழியக்காரர்களை கர்த்தர் பயன்படுத்துவார். அவருடைய விசுவாசத்தை கனப்படுத்துவார். அவருடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுப்பார். ஆனால் நீங்களும் நானும் பார்க்க வேண்டியது வானத்தையும் பூமியும் படைத்த ஆண்டவரை தான். ஹல்லேலூயா. நீங்க யாரை கூட்டிட்டு வந்தாலும் சொல்லுங்க, பாஸ்டர் ஜெபம் பண்ணுவாரு, வானத்தையும் பூமியும் படைச்ச ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்வாரு, நீங்க விசுவாசிங்க. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன் ஹல்லேலூயா. அப்படியே நாகமான் தன் குதிரைகளோடும் தன் ரதங்களோடும் எலிசாவின் வாசற்படியிலே வந்து நிற்கிறான். பாருங்க, எலிசாவுக்கு இது நல்லா தெரியும். ஏன்னா அவன் தீர்க்கதரிசி. பார்த்தீங்களா, குதிரையில் எல்லாம் வந்து டொக் 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 டொக்குன்னு குதிரைலாம் வந்து நிற்குது. வாசற்படியில் வந்து நின்ன உடனே வாசிங்க. அப்பொழுது எலிசா அவனிடத்தில் ஆள் அனுப்பி நீ போய் யோர்தானில் 7 தரம் ஸ்நானம் பண்ணு. அப்பொழுது உன் மாம்சம் மாறி நீ சுத்தமாவா என்று சொல்ல சொன்னான். ஹல்லேலூயா. பாருங்க, இவரு வந்திருக்காரு, குதிரையிலையும் பெரிய பெரிய ஆட்களோட வந்திருக்கிறார். இவர் உள்ளே இருந்து வெளியே கூட போகலை, வெளியே கூட போய் எட்டி கூட பார்க்கல. இவர் ரூமில் உட்காந்துட்டு சொல்கிறாரு, சரிப்பா அங்கே யோர்தான்னு ஒரு நதி இருக்குது பாருங்க, அங்கே போய் 7 தரம் என்ன பண்ணு, ஸ்நானம் பண்ணு. அப்பொழுது உன் மாம்சம் மாறி நீ சுத்தமாவா என்று சொல்ல சொன்னான். ஹல்லேலூயா. கேயாசின்னு ஒரு மனுஷன் இருந்தான். இவருக்கு என்னவாருன்னா, ஒரு வேலைக்காரன், ஒரு உடன் ஊழியக்காரன், அவருக்கு சேவை செய்கிறவன். கேயாசி கிட்ட போய் சொல்லி இது சொல்லுப்பான்னு சொல்லிட்டார். பாருங்க, நாகமான் பாருங்க, இவ்வளோ நேரம் அவ்வளோ கீழ்ப்படிந்து எல்லாத்தையும் செய்தவனுக்கு என்ன ஆயிப்போச்சு பாருங்க. வாசிங்க. அதற்கு நாகமான் கடும் கோபம் கொண்டு ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, கடும் கோபம். கடும் காப்பிலாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கடும் காப்பி. ஆனால் அதெல்லாம் குடிக்கலாம், ஆனால் கடும் கோபம் வரக்கூடாது. ஹல்லேலூயா. என்ன வரக்கூடாது? கடும் கோபம். சிலருக்கெல்லாம் அப்படியே ஜுர்ன்னு அப்படி வந்துடும் கோபம், ஆனால் அதெல்லாம் வரக்கூடாது. ஹல்லேலூயா. பாருங்க, நாகமான ஆண்டவர் சற்று சோதித்து பார்த்தார். ஹல்லேலூயா.
பாருங்க, இவன் நினைச்சான் அப்படியே நாகமான் வந்த உடனே தீர்க்கதரிசி எல்லாம் வந்து, ஐயா வாங்கய்யா, வெல்கம் பண்ணுறேன், வணக்கம் வாங்க அப்படின்னு சொல்லி உள்ளே கூட்டிகிட்டு போய் நல்லா சூடாக காப்பி கொடுத்து நல்லா உட்கார வச்சு, ஐயா எப்படி இருக்கீங்கயான்லாம் கேட்பாங்கன்னு ரொம்ப நினச்சி வந்தார். பெரிய பெருமையாக வந்தார். குதிரையில் வராரு, நிறைய வஸ்திரங்களெல்லாம் எடுத்துகிட்டு வராரு, நிறைய பொண்ணு வெள்ளியெல்லாம் எடுத்துகிட்டு வராரு, ராஜாவுடைய ரெக்கமெண்டேஷன் லெட்டர்லாம் எடுத்துகிட்டு வராரு. இந்த எலிசா இதெல்லாம் கொஞ்சம் கூட கண்டுக்கவே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு ஊழியக்காரன் மனிதனை பார்க்கக்கூடாது, ஆண்டவரை தான் பார்க்கணும். ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதை தான் செய்யணும். ஹல்லேலூயா. பாருங்க, இவன் கடும் கோபம் கொண்டு, வாசிங்க, புறப்பட்டு போய் அவன் வெளியே வந்து நின்று தன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை தொழுது தன் கையினால் அந்த இடத்தை தடவி இவ்விதமாய் குஷ்டரோகத்தை நீக்கிவிடுவான் என்று எனக்குள் நினைத்திருந்தேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்களும் நானும் நினைக்கிற மாதிரிலாம் நமக்கு கர்த்தர் விடுதலை கொடுக்க மாட்டாரு. அவர் செய்கிற வழிகள் வித்தியாசமாக இருக்கும். ஹல்லேலூயா. இவர் என்ன நினைச்சாருன்னா, இவர் நிறைய பாட்டிலில் எண்ணெய்லாம் வச்சுருப்பாரு. அந்த எண்ணெயை கொண்டு வந்து வாங்கய்யான்னு உட்கார வச்சு ட்ரெஸ் எல்லாம் ஷர்ட்டெல்லாம் கழட்டிட்டு அந்த எண்ணெயெல்லாம் பூசி ஏதோ ஒரு மந்திரம் பண்ணி சுகம் கிடைக்கும் அப்படின்னு இவர் நினச்சிட்டு வந்தார். வசனம் சொல்லுது, என் நினைவுகள் உன் நினைவுகள் அல்ல, என் வழிகளும் உங்கள் வழிகள் அல்ல. ஆண்டவரிடத்தில் ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் என்றால், ஆண்டவர் சொல்லுவதை நாம் அப்படியே கீழ்ப்படிய வேண்டும். அப்படியே கீழ்ப்படுகிறவர்களுக்கு தான் ஆசீர்வாதம், அப்படியே கீழ்ப்படுகிறவர்களுக்கு தான் விடுதலை, அப்படியே கீழ்ப்படுகிறவர்களுக்கு தான் கர்த்தர் ஒரு புது வாழ்வை கர்த்தர் கொடுப்பார். ஹல்லேலூயா. ஏன் எதுக்கு அப்படின்னு இவன் கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டான். நான் நினச்ச மாதிரி நடக்கலையே, நான் எவ்வளோ பெரிய ஆள். இந்த பெரிய ஆளெல்லாம் ஆண்டவர் பார்த்தார். நீ பெரிய ஆளுன்றதெல்லாம் ஒன்றுமே இல்லைப்பான்னு காட்டுறதுக்கு தான் தீர்க்கதரிசி என்ன பண்ணல, வெளியே கூட வரல. உண்மையாகவே யோசிச்சு பாருங்கள், ஒரு வீட்டுக்கு போகிறோம், அவங்க வெளியே கூட வராமல் உள்ளேருந்தே பதில் கொடுத்தாங்கன்னா நமக்கு கோபம் வருமா வராதா? வரும். ஆனால் தேவ மனிதன், ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற மனிதன், ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே செய்தார். ஆண்டவர் சொன்னதை அப்படியே சொல்லிட்டார். 7 தரம் என்ன பண்ணு, 7 தரம் யோர்தானிலே போய் ஸ்நானம் பண்ணு. ஹல்லேலூயா. அந்த ஊரில் எத்தனையோ நதிகள் இருந்திருக்கலாம், ஆனால் யோர்தானில் போய் 7 தரம் ஸ்நானம் பண்ணி விடுதலை பெற்றதா யாருக்கும் சரித்திரமே கிடையாது. ஆனால் நான் சொல்கிறத நீ செய்ப்பா, அவ்வளோதான். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதை நாம் செய்தால் கர்த்தர் நமக்கு விடுதலை கொடுப்பார், இல்லை என்றால் விடுதலை தாமதிக்கப்படும். ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் சொன்னார், எரிகோ கோட்டைக்கு போங்கப்பா, 6 நாள் சுற்றி வாங்க, 6 நாள் ஒரு முறை சுற்றி வாங்க, ஒவ்வொரு நாள் ஒரு முறை சுற்றி வாங்க, 7ஆவது நாள் 7 முறை சுற்றி வாங்க. இவங்க யோசுவா, ஏன் 6 நாள், ஏன் 6 முறை, ஏன் 7ஆவது நாள் 7 முறை, மொத்தம் 13 முறை சுற்றணுமா, ஏன் 14 முறை சுற்றக்கூடாதா, ஏன் எங்களுக்கு கால் வலிக்காதா, இப்படிலாம் ஒன்றுமே கேட்கல. அவங்க சொன்னதுக்கு ஆண்டவர் வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்தாங்க. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்கு யார் கீழ்ப்படுகிறார்களோ அவர்களுக்கு கர்த்தர் அற்புதமான விடுதலைகளை கர்த்தர் கொடுப்பார். ஹல்லேலூயா. வித்தியாசமான விதத்தில் நடக்கும். இவர் நினைத்தது ஒன்று, எனக்குள் நினைத்தேன். என்ன நினைத்தேன்? இப்படி நடக்கும், அப்படி நடக்கும், இப்படிலாம் ஜெபம் பண்ணுவாங்க, இப்படி தடை விடுவாங்க, என்ன பூசுவாங்க, எனக்கு அற்புதமாக சுகம் கிடைக்கும் நான் நினச்சிட்டு வந்தேன். இந்த ஆள் என்னையா இப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி வாசிங்க, 12வது வசனத்தை வாசிங்க. நான் ஸ்நானம் பண்ணி சுத்தமாகிறதற்கு இஸ்ரவேல் தண்ணீர் எல்லாவற்றை பார்க்கிலும் தமஸ்குவின் நதிகளாகிய ஆப்னாவும் பர்பாரும் நல்லதல்லவோ என்று சொல்லி உக்கிரத்தோடு திரும்பி போனான். ஹல்லேலூயா. எங்க ஊர்ல என்ன இருக்குது? அப்னான்னு ஒரு நதி இருக்குது, அப்புறம் பர்பார் என்று ஒரு நதி இருக்குது. எங்கள் ஊரில் இல்லாத தண்ணியா, எங்கள் ஊரில் இல்லாத நதியா, எங்கள் ஊரில் இதெல்லாம் இருக்குதே, நீ என்ன யோர்தானில் வந்து முங்குன்னு சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு நான் திரும்பி போகிறேன் அப்படின்னு சொல்கிறார். ஹல்லேலூயா. நான் கீழ்ப்படிய முடியாது.
நான் எதிர்பார்த்த மாதிரி நடக்கலை, நான் கீழ்ப்படிய முடியாது அப்படின்னு நான் திரும்பி போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. பாருங்கள், ஆவிக்குரிய அர்த்தங்களை பாருங்கள். நம்முடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகளை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். சிலர் ஆண்டவர் சொல்கிற வழிகளை விட்டுட்டு நான் இப்படி தான் செய்வேன், நான் அப்படி தான் செய்வேன், எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு, நான் நினச்ச மாதிரி தான் நடக்கணும், நான் நினச்சது ரிஸ்க்கு. அது உங்கள் வாழ்க்கைக்கு ஆபத்தாய் முடியும். அது உங்கள் வாழ்க்கையிலே சில காரியங்கள் ஆண்டவர் அனுமதிக்காததை நாம் செய்யும்போது ஆபத்திலே நாம் சிக்கிக்கொள்ளுவோம், விடுதலை பெறாமல் போய்விடுவோம் என்பதிலே கர்த்தர் நமக்கு இதில் பாடம் கற்றுக் கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தன்னை தாழ்த்துகிறவனுக்கு தான் கர்த்தர் கிருபை கொடுப்பார். பாருங்கள், நான் பெரிய குதிரையில் வந்தேன், நான் நினச்ச மாதிரி நடக்கலை. பாருங்கள், நம்முடைய படிப்பு, நம்முடைய அறிவு, நம்முடைய ஞானம், நம்முடைய பணம் எல்லாம் ஆண்டவருடைய பார்வையில் ஒன்றுமே இல்லைங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒன்றுமில்லை. வானத்தையும் பூமியும் படைச்ச ஆண்டவருக்கு நம்முடைய படிப்பெல்லாம் ஏமாத்துறோம், அவருடைய ஞானத்துக்கும் நம்முடைய ஞானத்துக்கும் ஏமாத்துறோம், அவருடைய அறிவுக்கும் நம்முடைய அறிவுக்கும் ஏமாத்துறோம். ஆனால் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது என்னவென்றால் நம்முடைய பெருமையை விட்டு இறங்க வேணும். நீ குதிரையை விட்டு இறங்குறியோ இல்லையோ, உன் பெருமையை விட்டு நீ என்ன பண்ணணும்? இறங்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, அப்போ என்ன நடந்துச்சு பாருங்க, வாசிங்க. அவன் ஊழியக்காரர் சமீபத்தில் வந்து பாருங்க, ஒரு மனுஷன் பாருங்க, கோபத்தில் இருக்கிற மனுஷங்களை, டென்ஷனில் இருக்கிறவங்கள கூல் டவுன் பண்ணுறதுக்கும் சில ஆட்கள் தேவை. ஹல்லேலூயா. ஏன்பா டென்ஷனில் இருக்கிற, என்னப்பா சொல்லிட்டார், பெருசாக என்ன சொல்லிட்டாரு பாருங்க, வாசிங்க, வசனத்தை வாசிங்க. அவனை நோக்கி தகப்பனே, அந்த தீர்க்கதரிசி ஒரு பெரிய காரியத்தை செய்ய உமக்கு சொல்லி இருந்தால் அதை நீர் செய்வீர் அல்லவா? ஸ்நானம் பண்ணும் அப்பொழுது சுத்தமாவீர் என்று அவர் உம்மோடே சொல்லும்போது அதை செய்ய வேண்டியது எத்தனை அதிகம் என்று சொன்னார்கள். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, இப்படிப்பட்ட ஆட்கள் தேவை. நம்மளும் அப்படி தான் இருக்கணும். சிலர் எப்படியா அப்படி ஒன்று சொல்லலாம், கேளு போய் கேளு, ஏற்றி விடுறதுக்குன்னு சிலர்லாம் இருப்பாங்க. இருக்கிற பிபி 200 இருக்கிற பிபியை 300 ஆக்கி விடுறதுக்கு, 400 ஆக்கி விடுறதுக்கெல்லாம் நிறைய பேர் இருப்பாங்க. எரிகிற எண்ணெயில் கூட கொஞ்சம் ஊற்றுறதுக்கு, குபு குபு குபுன்னு எரிகிறதுக்கு, 7 மடங்காக எரிகிறதுக்கெல்லாம் நம்ம அப்படி இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. பாருங்கள், இந்த காரியங்கள்லாம் பாருங்கள் எவ்வளோ நம்ம கற்றுக்கொள்ளுகிறோம். பாருங்கள், அந்த மனுஷங்க சொல்கிறாங்க, கூட வந்தவங்க சொல்கிறாங்க, தகப்பனே, எவ்வளோ அன்பாக சொல்கிறாங்க பாருங்கள். தகப்பனே, அந்த தீர்க்கதரிசி உங்ககிட்ட என்னப்பா சொல்லிட்டாரு? தலைகீழ நடன்னு சொன்னாரா? காலில் கையை வச்சு காலை வச்சு அப்படியே நடந்து போன்னு சொன்னாரா? இல்லைன்னா போய் செவுத்தில் போய் முட்டிக்கோன்னு சொன்னாரா? இல்லைன்னா 100 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடுன்னு சொன்னாரா? என்னையா சொல்லிட்டாரு? பெருசாக என்னையா சொல்லிட்டாரு? உனக்கு சுகத்துக்கு தானே வந்த. அவர் சொன்னது என்ன? யோர்தானில் போய் 7 முறை முங்குன்னு சொன்னார். இதுக்கு கீழ்ப்படுகிறதுக்கு உனக்கு என்னையா? பாருங்கள், ஞானஸ்தானம் எடுன்னு சொல்கிறோம். என்ன பண்ணு, எடுக்கிறதுக்கு என்ன பெரிய 1000 ரூபா 10,000 ரூபா கொடு, எல்லாருக்கும் பிரியாணி போடு, அப்படி இல்லாமல் சொல்கிறோம். சிம்பிள். ஆண்டவருடைய வார்த்தை சிம்பிள். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தான் ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. ராஜா இவர் கேட்குறான், கூட இருக்க பையன் கேட்குறான், சின்ன பையன் தான். அவன் சொல்கிறான், ஐயா என்னையா பெருசாக சொல்லிட்டாரு, நீ இப்படி மீசையை முறுக்கிட்டு இப்படி கோச்சிக்கிட்டு இப்படி போறியே, உனக்கு இவ்வளோ தூரம் வந்து உனக்கு விடுதலைக்காக வந்துட்டு இப்போ நீ திரும்பிட்டு போறியப்பா, உன்னை கொஞ்சம் தாழ்த்துப்பா, கொஞ்சம் உன்னை தாழ்த்து, கொஞ்சம் உன்னை இறக்கி கொடு, உன் வாழ்க்கையை கொஞ்சம் ஒப்பு கொடு. அந்த மனுஷன் சொன்னதுக்கு கொஞ்சம் கீழ்ப்படிஞ்சு பாரு. வாசிங்க அந்த வசனத்தை, எவ்வளவு அருமையான வசனம். வாசிங்க. தகப்பனே, அந்த தீர்க்கதரிசி ஒரு பெரிய காரியத்தை செய்ய உமக்கு சொல்லி இருந்தால் அதை நீர் செய்வீர் அல்லவா? பாருங்க, அவர் போயிட்டு சமாரியால போய் ஒரு 10,000 பேருக்கு சாப்பாடு போடியானா கூட பண்ணியிருப்பாரு, அன்னதானம் பண்ணியிருப்பார். அதெல்லாம் சொல்லலை, ஒன்றுமே சொல்லலை. வாசிங்க.
செய்வீர் அல்லவா அல்லவா? ஸ்நானம் பண்ணும் ஸ்நானம் பண்ணும், அப்பொழுது சுத்தமாவீர் என்று அப்பொழுது சுத்தமாவீர் என்று அவர் உம்மோடே சொல்லும்போது அவர் உம்மோடே சொல்லும்போது அதை செய்ய வேண்டியது அதை செய்ய வேண்டியது எத்தனை அதிகம் என்று சொன்னார்கள். அதிகம் என்று சொன்னார்கள். ஹல்லேலூயா. அதை செய்ய வேண்டியது எத்தனை அதிகம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படுகிறதுக்கு முறுமுறுத்துட்டு கேள்வி கேட்டுட்டு யோசித்துட்டு ஐயையோ நான் அதெல்லாம் செய்ய முடியாது, ஆனால் எனக்கு ஆசீர்வாதம் மாத்திரம் வேணும்னு சொன்னால் நிச்சயமாக ஆண்டவர் கொடுக்க மாட்டார். ஹல்லேலூயா. பாருங்கள், இந்த இடத்துல பாருங்கள் என்ன நடந்துச்சு பாருங்க. 14வது வசனத்தை வாசிங்கள். அப்பொழுது அவன் இறங்கி, அப்பொழுது அவன் இறங்கி, எல்லாம் சொல்லுங்க. அப்பொழுது அவன் இறங்கி கோபத்தை விட்டு இறங்கி, பெருமையை விட்டு இறங்கி, தன்னுடைய அதிகாரத்தை விட்டு இறங்கி, குதிரையை விட்டு இறங்கினது உண்மைதான், ஆனால் நிறைய காரியங்களில் இறங்கணும். ஹல்லேலூயா. சொல்லுங்க, நான் நிறைய காரியத்தில் இறங்க இறங்க கர்த்தர் என்னை உயர்த்த உயர்த்த செய்வார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவன் இறங்கினான். கொஞ்சம் இறங்கி போங்க சார், கொஞ்சம் மேடம் கொஞ்சம் இறங்கி போங்க, உங்கள் குடும்பத்தில் கூட கொஞ்சம் இறங்கி போங்க. கர்த்தர் உங்களை உயர்த்துவார். தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் கிருபை அளிப்பார். தாழ்மை உள்ளவர்களை தான் கர்த்தர், தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவன் இறங்கி, வாசிங்க, தேவனுடைய மனுஷன் வார்த்தையின்படியே, தேவனுடைய மனுஷனின் வார்த்தை. ஹல்லேலூயா. வார்த்தை, எல்லாம் சொல்லுங்க. வார்த்தை, தேவனுடைய மனுஷனுடைய வார்த்தை, அது தேவனுடைய வார்த்தை. அந்த தேவனுடைய வார்த்தைக்கு அவன் எப்பொழுது கீழ்ப்படிய தன்னை ஒப்பு கொடுத்தானோ அப்பொழுதுதான் கர்த்தர் அற்புதங்களை செய்தார். ஹல்லேலூயா. வாசிங்க. யோர்தானிலே, யோர்தானிலே 7 தரம் முழுகின போது, 7 தரம் முங்கின போது, பாருங்க, முதல் முறை முங்கிட்டு பார்த்துருப்பான், ஒரு மாற்றமும் இல்லை. 2 முறை முங்கி மாற்றம் இல்லை. 3, 4, 5, 6 முறை பார்த்துருப்பான். என்னடா அது, ஒரு மாற்றமுமே இல்லையே. ஆனாலும் அவன் தன்னை முழுமையாக கீழ்ப்படிந்த போது என்ன நடந்தது? வாசிங்க. அவன் மாம்சம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறி, வார்த்தையின்படியே யோர்தானில் 7 தரம் மூழ்கின போது, எல்லாம் சொல்லுங்க, முழுமையாய் கீழ்ப்படிந்த போது, முற்றிலுமாய் தன்னை ஒப்பு கொடுத்த போது, முற்றிலுமாய் தன்னை இறங்கி அர்ப்பணித்த போது, அவன் மாம்சம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறி, ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறி அவன் சுத்தமானான். அவன் சுத்தமானான். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Praise the Lord. ஹல்லேலூயா. அவன் மாம்சம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறி அவன் சுத்தமானான். ஹல்லேலூயா. ஒரு குஷ்டரோகிக்கு தேவை குஷ்டத்திலிருந்து சுத்தமாக வேண்டும் என்பது. நமக்கு பலவிதமான போராட்டங்கள் இருக்கலாம், பலவிதமான வித்தியாசமான குறைகள் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் நம்முடைய குறைவுகளிலிருந்து கர்த்தர் நம்மை நிறைவாக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. 7 தரம் முங்கி முழுமையாக தன்னை ஆண்டவருக்கு என்றைக்கு அந்த மனிதன் கீழ்ப்படிந்தானோ அந்த நொடி பொழுதே கர்த்தர் அவனுக்கு அற்புதத்தை செய்து அவனுடைய மாம்சம் சிறு பிள்ளையை போல மாறி அவன் சுத்தமானான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வசனம் ரொம்ப முக்கியம். வாசிங்க 14வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அவன் இறங்கி, அப்பொழுது அந்த நாகமான் இறங்கி தேவனுடைய மனுஷன் வார்த்தையின்படியே, தேவனுடைய மனுஷனுடைய வார்த்தையின்படியேனா தேவனுடைய மனுஷனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து யோர்தானில் 7 தரம் முழுகின போது, யோர்தானில் 7 தரம் மூழ்கின போது அவன் மாம்சம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறி, ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறி அவன் சுத்தமானான். அவன் சுத்தமானான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் மனிதன் அல்ல, அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனமாற மனுபுத்திரனும் அல்ல. ஹல்லேலூயா. சரிப்பா, நாகமான் ரொம்ப டென்ஷனாக இருக்காரா? பரவாயில்லப்பா, அவருக்கு வேற ஏதாவது வழியை உண்டு பண்ணலான்னு சொல்லி ஆண்டவர்லாம் மாற்ற மாட்டார். ஆண்டவர் பிளானை மாற்ற மாட்டார், நம்ம தான் பிளானை மாற்றணும். ஹல்லேலூயா. சொல்லுங்க, ஆண்டவர் பிளானை மாற்ற மாட்டார், நீங்களும் நானும் தான் பிளானை மாற்றணும். அப்பொழுதுதான் ஆண்டவர் அற்புதங்களை செய்வார், அப்பொழுதுதான் ஆண்டவர் விடுதலையை கொடுப்பார். ஹல்லேலூயா. பிளானை மாற்றுறது நல்லது. சொல்லுங்க, பிளானை மாற்றுறது நல்லது. தேவ திட்டத்துக்கு நம்மை ஒப்பு கொடுப்பது நல்லது.
மனுஷ திட்டத்தை விட தேவ திட்டம் நன்றாய் இருக்கும் என்பதிலே சந்தேகமே இல்லை. ஏனென்றால் அவனுடைய மாம்சம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல கர்த்தர் மாற்றினார். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். வாசிங்க எபிரேயர் 13:8 வாசிங்க. எபிரேயர் இது வசனம் அந்த நடுவில் வருது, இந்த வசனம் ஞாபகம் வருது. வாசிங்க, முடிக்க போகிறோம். இன்னும் 2 வசனத்தோட முடிக்க போகிறோம். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இதை அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க பைபிளில், இதை மறந்துடாதீங்க. எபிரேயர் 13:8. உங்கள் வாழ்க்கையில் விசுவாசம் கொஞ்சம் டல் ஆகும்போது, கொஞ்சம் சந்தேகம் வரும்போது இந்த வசனத்தை மீண்டும் மீண்டும் அடிக்கடி ஞாபகப்படுத்திக்கோங்க. எபிரேயர் 13:8, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு மனிதன் தன்னை தாழ்த்தி 100க்கு 100 தன்னை கர்த்தருடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுக்கும் போது அற்புதங்கள் தானாய் நடக்கும். அதுதான் நேற்றும் இன்றும் என்றும் நடக்கிற உண்மை. ஹல்லேலூயா. ஒரு மனிதன் அவன் எவ்வளோ பெரிய மனிதனாக இருக்கலாம், நாகமானை போல ஒரு பெரிய அதிகாரியாக இருந்தாலும் சரி, ஒரு சாதாரண சிறு பெண்ணாக இருந்தாலும் சரி, யார் தன்னை தாழ்த்தி தன்னை 100க்கு 100 ஆண்டுடைய வசனத்துக்கு தன்னை முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு அற்புதம் தானாய் நடந்து கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. வாசிங்க 15வது வசனத்தை வாசி முடிக்க போகிறோம். வாசிக்கலாம். அப்பொழுது அவன் தன் கூட்டத்தோடெல்லாம் தேவனுடைய மனுஷனிடத்தில் திரும்பி வந்து ஹல்லேலூயா. எவ்வளோ கடும் கோபத்தோட போனான் பாருங்க. தேவ மனுஷன் மேலே அவ்வளோ டென்ஷன் ஆயிட்டு, இவெல்லாம் ஒரு மனுஷனாயா, என்னை வந்து எட்டி கூட பார்க்கல, என் பிரச்சனை என்னன்னு கூட கேட்கல, என்னை விசாரிக்கவே இல்லை, இப்படிலாம் நினைச்சிட்டு இருந்த இந்த மனுஷன் விடுதலையை பெற்றுக்கொண்டு கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து சுகத்தை பெற்றுக்கொண்டு தேவ மனுஷனிடத்தில் திரும்பி வந்து அவனுக்கு முன்பதாக நின்று இதோ இஸ்ரவேலில் இருக்கிற தேவனை தவிர பூமி எங்கும் வேறே தேவன் இல்லை என்பதை அறிந்தேன். ஹல்லேலூயா. ஒரு மனுஷன் கொடுக்கிற சாட்சி பாருங்க, ஒரு மனுஷன் கொடுக்கிற சாட்சி. ஹல்லேலூயா. இஸ்ரவேலிலே தேவனை தவிர பூமி எங்கும் வேறே தேவன் இல்லை என்று அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. ஒரு சிறு பெண்ணுடைய விசுவாசம், ஒரு சிறு பெண் விசுவாசத்தில் கிரியை செய்தால் கர்த்தர் என்ன செய்ய முடியும் என்பதை கர்த்தர் இன்றைக்கு நமக்கு ஒரு சாட்சியாக எழுதி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நான் என்னங்க செய்ய முடியும், நான் என்னங்க ஊழியம் செய்ய முடியும், நான் என்னங்க ஆண்டவருக்குன்னு எப்படி பிரயோஜனப்பட முடியும்? ஒரு சிறு பெண், அடிமை பெண், பேரறியாதவள். கர்த்தர் பாருங்க, இந்த பெண்ணை தான் கர்த்தர் பயன்படுத்தினார். ஹல்லேலூயா. 2வது தான் தீர்க்கதரிசி. 3வது அவன் கூட இருந்த சில வேலைக்காரங்க சொன்ன அட்வைஸ். ஏன்பா கொஞ்சம் கோபத்தை விட்டுட்டு கொஞ்சம் இறங்கி வா அப்படின்னு சொன்ன. அப்படியும் ஆள் தேவை பாருங்க. கவுன்சிலிங் பண்ணுறதுக்கு ஆள் தேவை, அற்புதம் செய்கிறதுக்கு ஜெபிக்கிறதுக்கு ஆள் தேவை, கூட்டிகிட்டு வர்றதுக்கும் ஆள் தேவை. ஹல்லேலூயா. எல்லாரும் தேவை தான். ஆமென். தேவனுடைய ராஜ்யத்துக்கு எல்லாருமே தேவை தான். இங்கே இருக்கிற எல்லாரும் தேவனுடைய ராஜ்யத்தில் இணைஞ்சு செயல்பட்டால் இந்த பம்மல் பகுதிக்கு நம்ம ஆசீர்வாதமாய் மாற முடியும். ஹல்லேலூயா. அந்த தீர்க்கதரிசி மாத்திரம் பத்தாது, அந்த சிறு பிள்ளை மாத்திரம் பத்தாது, அங்கே இருந்த கூட வந்தவங்களும் எல்லாரும் இணைஞ்சு தான் இந்த நாகமானுக்கு கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்தார். வாசிங்க. இப்பொழுதும் உமது அடியேன் கையில் வாங்கிக் கொள்ள வேண்டும் என்றான். ஆமென். ஹல்லேலூயா. இவன் என்ன பண்ணிட்டார் தெரியுமா? ஐயா ரொம்ப தேங்க்ஸ் ஐயா. நம்மளா இருந்தால் என்ன பண்ணியிருப்போம்? கொடுங்கய்யா கொடுங்க, கர்த்தர் தான் உங்களை கொண்டு வந்திருக்கிறாரு என் தேவையெல்லாம் சந்திக்க அப்படின்னு சொல்லி வாங்கியிருப்போம். ஆனால் இங்கே ஒரு தேவ மனுஷன் பாருங்க, அது நீங்கள் அடுத்த வருஷம் வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க. எப்போ வச்சுக்கோப்பா, சுகம் கிடைச்சதில்ல, சந்தோஷமாக வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிட்டார். ஹல்லேலூயா. பாருங்க, அதுக்குன்னு காணிக்க கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லலை. பாருங்க, இந்த தேவ மனிதனுடைய வாழ்க்கையும் நமக்கு பார்க்குறோம். அவன் ஆண்டவர் சொன்னால் தான் வாங்கியிருப்பார். எல்லாமே கர்த்தர் என்ன சொல்கிறாரோ அதன்படி நாம் செய்தால் நம்முடைய வாழ்க்கைக்கு அதிகமான ஆசீர்வாதம். கேயாசி என்ன பண்ணார் தெரியுமா? திரும்பி ஓடி போய், ஐயா எங்கள் எஜமானு தெரியாமல் சொல்லிட்டாரு, அந்த கிஃப்டெல்லாம் எனக்கு கொடுங்கன்னு சொன்னார். பாருங்க, கேயாசிக்கு குஷ்டம் வந்துடுச்சு. வீட்டில் போய் வாசித்து பாருங்க. நம்முடைய ஆண்டவர்
அன்புள்ள தேவன் அதே சமயத்தில் அவர் பட்சிக்கும் அக்கினியாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். இந்த வசனம் ஒன்னே ஒன்று மாத்திரம், இந்த வசனத்தை நான் மீண்டும் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? அப்பொழுது அவன் இறங்கி தேவனுடைய மனுஷனுடைய வார்த்தையின்படி யோர்தானில் 7 தரம் மூழ்கின போது அவன் மாம்சம் ஒரு சிறு பிள்ளையை போல மாறி அது சுத்தமானான். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை மாத்திரம் தயவு செய்து கொஸ்டின் பண்ணாதீங்க. கர்த்தருடைய வார்த்தையை மாத்திரம் சந்தேகப்படாதீங்க. கர்த்தருடைய வார்த்தைக்கு எதிர்த்து நிற்காதீங்க. கடும் கோபம் கொள்ளாதீங்க. கர்த்தருடைய வார்த்தை நமக்கு வரும்போது, அது நானாக இருந்தாலும் சரி, நீங்களாக இருந்தாலும் சரி, அதை ஏற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் சில மாற்றங்கள் செய்ய வேண்டும் என்றால் அந்த மாற்றங்களை செய்வதற்கு தம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் உங்களையும் என்னையும் கர்த்தர் அற்புதமான விடுதலைகளை கொடுத்து கர்த்தர் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பார். அந்த சிறு பிள்ளையுடைய வாழ்க்கையும் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். அந்த பிள்ளை ஒரு அடிமையான பிள்ளை தான், யாருக்கும் அறிமுகமாகாத பிள்ளை தான், முகவரி இல்லாத பிள்ளை தான். அந்த பிள்ளையே சிறையிருப்பில் இருக்கிறா. அதன் மத்தியில் கர்த்தருக்கென்று அவ எழும்பி பிரகாசித்ததுனால தான் இவ்வளவு காரியங்களும் நடந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கூடாதது ஒன்றுமில்லையே, கைத்தட்டி பாடலாமா? கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே. கைத்தட்டி, தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே, மனுஷரால் கூடாதது, தேவனாலே கூடுமே, மனிதனால் கூடாதது. ஆமென். தேவனாலே கூடுமே, மனுஷரால் கூடாதது. தேவனாலே கூடுமே, மனுஷரால் கூடாதது. தேவனாலே கூடுமே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது, ஓஹோ, கூடாதது ஒன்றுமில்லையே. நம் தேவனால் ஆண்டவரே எங்களுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்கப்பா. கூடாதது ஒன்றுமில்லையே. ஆமென். தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே. வீட்டில் போய் இந்த அதிகாரத்தில் 15 வசனங்களை மீண்டும் மீண்டும் ஒரு 2 முறை 3 முறை வாசிங்க. கர்த்தர் உங்களோடு இடைப்படுவார். இந்த 14வது வசனம் தான் ஹைலைட் வசனம். இதுதான் டர்னிங் பாயிண்ட். அவன் இறங்கினான், கீழ்ப்படிந்தான், முழுமையாக கீழ்ப்படிந்தான். 6 முறை அல்ல, 7 முறை முங்கி எழும்பினான். கர்த்தர் அவருடைய வாழ்க்கையின் சரித்திரத்தையே மாற்றினார். ஹல்லேலூயா. அதை வேத புஸ்தகத்தில் எழுதப்பட்டு இன்றைக்கு நம்ம பல ஆயிரங்கள் ஆண்டுகளுக்கு பின்பு அதை நாம் தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். அன்புள்ள ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, நன்றியோடு துதிக்கிறோம். நாகமானுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது, அந்த சிறு பெண்ணுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது, அந்த இஸ்ரவேலின் ராஜாவை பார்க்கும்போது, தீர்க்கதரிசி எலிசாவை பார்க்கும்போது நாங்கள் எத்தனை பாடங்களை கற்றுக்கொள்ளுகிறோம் அப்பா. வேதம் எங்கள் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உடைய கரத்தில் எங்களை முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கிறோம். வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா, வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. உஷா சிஸ்டருடைய தாயாருக்காக எல்லாம் கரங்களை உயர்த்தி ஒரு நிமிஷம் ஜெபிக்கலாமா? தேவிகி அம்மாவுக்காக ஜெபிக்கலாம். ஏசப்பா, அந்த நாகமானுக்கு ஒரு அற்புதத்தை செய்தது போல இயேசுவின் நாமம் உயிர்த்தெழுந்த வல்லமை அவளை தொடும்படியாக ஜெபிக்கிறோம். In Jesus name, Lord, you touch her, master. நீர் ஒரு தொடுதலை உண்டு பண்ணுங்கப்பா. ஜெயசலனையாவு கூட ஒரு பலத்தை கொடுங்க, கால்களை பலப்படுத்துங்கப்பா. இன்னும் யாரெல்லாம் சுகவீன பலகீனத்தில் இருக்காங்களோ கர்த்தர் அற்புதத்தை செய்யுங்க. நான்சிக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் மகளுக்கு சுகப்பிரசவத்தை ஆண்டவரை கர்த்தர் கொடுத்து, குழந்தை பாக்கியத்தை கர்த்தர் கொடுத்து மகிழ பண்ணுகிறதுக்காக ஸ்தோத்திரம். இன்னும் எங்கள் சபையிலே குழந்தை பாக்கியத்துக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிற யாரா இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினாலே அவர்கள் கற்பத்தை கர்த்தர் தொடுவீராக. ஆண்டவரே, பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுகந்தரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் என்கிற அந்த பலனை அடைவார்களாக. இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொரு மேலும் கரம் வைக்கப்படுவதாக. பிள்ளைகளுடைய தேவைகளுக்காக ஜெபிக்கிறோம்.
ஃபீஸ் கட்டணும்ப்பா, பல தேவைகள் உண்டு. எல்லாவற்றையும் 5 அப்பம் 2 மீனை கொண்டு 5000 புருஷர்களும் அவருடைய குடும்பங்களை போஷித்தவர். கர்த்தர் ஒவ்வொருவரையும் போஷித்து நடத்துங்கப்பா, இயேசுவின் வல்லமுள்ள நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். எல்லாம் சேர்ந்து சொல்லாமா? என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் ஆண்டவருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா.